எங்களுக்கு தெரியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆரம்ப 2 மகன்மார்கள் ஹாபில் காபில் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த ஹாபில் காபில் 2 பேரும் ஒரு சதகா செய்றாங்க. எப்படி சதகா? ஃபத்துகுபில மின் அஹதிஹிமா, ஹாபிலுடைய சதகாவை அல்லாஹ் கபூல் செஞ்சான், காபிலுடைய சதகாவை அல்லாஹ் கபூல் செய்யல. எப்படி கபூல் செஞ்சான் இல்லைன்றது எப்படி அடையாளம் காண்றேன்? வைப்பாங்க முன்னுக்க வானத்துல இருந்து ஒரு நெருப்பு வந்து அதை திண்டுட்டு போனா அந்த சதகா கபூல் ஆவிட்டு அடையாளம். இப்ப ஹாபில்ல சதகா கபூல் ஆயின உடனே ஹாபிலுக்கு கோபம் வந்துட்டு பொறாம வந்துட்டு அவரை கொலை செய்யறாரு. கொலை செஞ்சதன் பின்னால அடக்கம் செய்யற அந்த தஃபனுடைய அந்த முறைய அல்லாஹ் தஆலா எப்படி அடக்கம் செய்யணும் என்றதை 2 காக்காவை அனுப்பி அல்லாஹ் தஆலா கற்பிக்கிறார். முதலாவது மையத்தோட முதலாவது கொலை. இதனாலதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை சொன்னாங்க, உலகத்துல கியாமத் நாள் வரைக்கும் என்னென்ன கொலை நடக்குதோ அதனுடைய ஒரு பாவத்துடைய பகுதி இந்த காபிலுக்கு போய் சேர்ந்து கொண்டே தான். அதனால் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, பாவத்துக்கு யாரும் வழிகாட்டிடவான. நீ ஒருத்தரை பழக்கிட்டு மௌத்தா போன அல்லாஹ் பாதுகாக்கணும். அவரோட பாவம் உங்களோட கபருக்கு வந்து கொண்டிருக்கும். அவர் மூலமாக யார் யாரெல்லாம் போறாங்களோ எல்லாத்தோட பாவம் ஒட்டுமொத்த பாவம் வரும். அதனால அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நன்மையை சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுக்காட்டி பாவத்தையும் பழக்கிடவானா.